சட்டப்பேரவை கவனிக்கிறீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? தமாஷா தான் போயிட்டு இருக்குது. தமாஷா போயிட்டு இருக்கு. ஆமா, இன்டரிம் பட்ஜெட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இவங்க ஒரு பட்ஜெட்டாக கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோதான் எல்லாமே. இதில் வந்துட்டு இவங்க பெருமைப்பட்டுக்கிறதுக்கோ இது என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதாவது ஒரிஜினல் எல்லாம் பேசிட்டு ஒரு அவைத்தலைவரை கண்டிக்கிறாரு. இதெல்லாம் தப்பு, நீங்கள் பேசுகிற முறையெல்லாம் தப்புன்னு ஒரு முறைக்கு இது வரைக்கும் 10 முறை சொல்லிட்டாரு. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர், ஒரு ஃபிகர்ஸை தமிழில் படிக்க தெரியாதா உங்களுக்கு? நான் ஆங்கில வழியிலேயே நான் படித்தேன், அதனால் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் தமிழ் தானே பேசுகிறீங்க. தமிழில் படிக்க தெரியாதையா நீங்கள் வளர்ந்தீங்க? எல்லாம் வந்துட்டு பாசிட்டிவாக என்ன செய்கிறாங்க? விஜய் பாருங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக சிரிக்கிறார், விஜய் பாருங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக தூங்குறாரு, விஜய் பாருங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக லேட்டாக வராரு. இதெல்லாம் தான் நம்மளுக்கு வேலையாது. அவர் ஏன் அந்த இடத்துல தன்னை ஒரு கிறிஸ்துவர் அப்படின்ற மதத்தை ஏன் அடையாளம்? இவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. கிண்டல் பண்ண எதிர்கிண்டல் அடிக்க பார்க்குறாங்க. உங்கள் அப்பாரை போய் கேளுன்றாங்க. யார்? நிர்மல்குமார் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு. அவர் லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு 2 ஹேண்டு சேர்த்து அந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையை டீல் பண்ணுங்க. அங்கே காட்டுங்க உங்களுடைய கதையெல்லாம். மக்கள் அவங்க பின்னாடி தானே நின்றுருக்காங்க. 10 வருடங்கள் 13 நம்ம மக்கள் யார் பின்னாடி வேணாலும் நிற்பாங்க, அதை விட்டுருங்க. எப்படி நடக்குதுன்னு முதலமைச்சர் பார்க்கறதுல என்ன? அதை சூப்பர்வைசர் பார்த்துட்டு போகிறாங்க. இவருக்கு என்னங்க தெரியும்? வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கு. காரசாரமான பதில்கள், நிறைய விமர்சனங்கள். அமைச்சர்கள் ஒரு தரமான பதிலடி கொடுக்குறாங்க. திமுக நினைச்சதை விட இளம் அமைச்சர்கள் ஒரு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சமூக வலைதளங்களில் நிறைய கிளிப்பிங்கெல்லாம் கட் பண்ணி போட்டு தாவேக்காவினர் அதை பேசிகிட்டே இருக்காங்க. சட்டப்பேரவை கவனிக்கிறீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? தமாஷா தான் போயிட்டு இருக்குது. தமாஷா போயிட்டு இருக்கு. ஆமாம். முதல்ல அவங்களுக்கு பர்பஸ் என்னன்னு தெரியலை. அந்த உரையாடல்களுக்கு தலையிடுறது, பதில் சொல்கிறது, எதிர்கேள்வி கேட்குறது, இதனாலே தாங்க தகுதியானவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க. இது ஒன்றும் நிர்ணயிக்கலாம் போகிறதில்ல. மக்கள் மத்தியில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியமானது. நீங்கள் டே 1லேருந்துட்டு 11ஆம் தேதி மேலே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபெயிலியர், இவங்களால ஆட்சியை செய்ய முடியலை அப்படின்ற ஒரு விடயம் தான் நிரூபணம் ஆகிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். புரியுதுங்களா? கொள்ளை கற்பழிப்பு, சட்டம் ஒழுங்கு நீங்கள் மோசமாக தான் இருக்குது. போதைப் பொருள்ன்றீங்க மோசமாக தான் இருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்புன்றீங்க இன்னும் மோசமாக தான் இருக்குது. இப்படி எதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மோசம்ன்ட்டு. இன்றைக்கி உங்களுடைய சினிமாலே ஃபுல்லாக பிளாக்கில் தான் டிக்கெட் விற்றாங்க 3 நாளைக்கு. எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இதில் நீங்கள் நாங்கள் பதில் சொல்கிறதுல சாதுரியம் பதில் சொல்கிறது என்ன இருக்குது? நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? ஒன்றுமே இல்லை, பட்ஜெட்டு இது கஜானா எல்லாம் காடின்னு சொல்லிட்டு வந்தீங்க. அப்புறம் இதே மரியா வில்சன் தான் என்ன பண்ணார்? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு. வெள்ளை கொடுக்கும் போது அப்புறம் சொல்லிட்டாரு வாங்கின கடனெல்லாம் கரெக்டாக தான் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்ட்டு அவங்களே சொல்லிவிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்கு வராங்க. இன்டரிம் பட்ஜெட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இவங்க ஒரு பட்ஜெட்டாக கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோதான் எல்லாமே. இதில் இவங்க பெருமைப்பட்டுக்கிறதுக்கோ இது என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. இப்போ தொடர் நேரலையில போய்கிட்டு இருக்கு. இப்ப சமூக வலைதளங்கள்ல அது நீங்க அவை குறிப்பில நீக்கிறது பண்றதெல்லாம் தாண்டி எப்படி பதிலடி கொடுத்தாங்க, யார் அங்க ஹீரோவா நின்னது, இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியா ஆதவர்ஜனாவாகட்டும், ராஜமோகன், நிர்மல்குமார், அந்த முதல் வரிசை அமைச்சர்கள் திமுகவினர் பேசும்போது உடனடியா எந்திரிச்சு கவுண்டர் கொடுக்கறது, ரியாக்ட் பண்றது ஒரு பெரிய விஷயமா தாவேக்காவினர் பேசுறாங்க. பாருங்க, நீங்க நினைச்ச மாதிரிலாம் கிடையாது, நாங்க உங்களை விட நீங்க எப்படி பதில் சொல்றீங்களோ அதை விட நாங்க நக்கலா பதில் சொல்லுவோம்னு ஆதவர்ஜனா சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு ஆதவர்ஜனா விட்டுடுங்க. ஆதவர்ஜனா எல்லாம் பேசிட்டு ஒரு அவைத்தலைவரை கண்டிக்கிறாரு. இதெல்லாம் தப்பு, நீங்கள் பேசுகிற முறையெல்லாம் தப்புன்னு ஒரு முறைக்கு இது வரைக்கும் 10 முறை சொல்லிட்டாரு. இந்த நிதியமைச்சர் எடுத்துக்கங்க, நேற்று பேசுனாரு. அவர் பேசுறாரு, என்ன பேசுறாரு? ஆமாம், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர், நீங்கள் நீதி பற்றாக்குறை அப்படின்றீங்க அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிகர்ஸை தமிழில் படிக்க தெரியாதா அவங்களுக்கு? விஜய் இந்த மாதிரி ஃபிகர்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு போயிடுறாரு. நீங்கள் அதை போட்டு சொதப்புறீங்க. கோடிக்கு அப்புறம் லட்சம், லட்சத்துக்கு அப்புறம் 1000, 1000க்கு அப்புறம் 100. இது தெரியாதா? இல்லை, நான் படித்தது முழுக்க ஆங்கில வழி கல்வியில். ஸோ அதனால் என்னோட தமிழில் அங்கங்கே சில சிக்கல்கள் இருக்கும், அதனால் நான் இங்கிலீஷில் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏன் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்குறீங்க? நான் அப்படி தான் பேசுவேன், எனக்கு அப்படி தான் வரும். இல்லை, அது தப்பு. அங்கே தான் நான் சொல்கிறேன். நான் ஆங்கில வழியிலேயே நான் படித்தேன், அதனால் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் தமிழ் தானே பேசுகிறீங்க. தமிழில் படிக்க தெரியாதையா நீங்கள் வளர்ந்தீங்க?
ரெண்டாவது விஷயம் நான் கேட்குறேன், அதான் என் ஸ்டைலு, நான் மாற்றிக்க மாட்டேன்றது அப்புறம் என்ன இருக்குது? புஸ்தத்துக்குலாம் மாற்றிக்க முடியாது. இல்லை அதான் என் ஸ்டைலுன்றாரு. ஆமா, அதுதான் என் ஸ்டைல். அப்புறம் என்ன அது உன் ஸ்டைலுன்றது என்ன? அது தமிழை புறக்கணிக்கிறதும் தமிழை அவமரியாதை பண்ணுறதுதானா? அப்போ நாங்கள் திருப்பி கேட்க மாட்டோமா? அப்போ என்ன டைரெக்டாக வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவனு கேட்க மாட்டோமா? அப்படி என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த தமிழ்நாட்டை தானே பிறந்த, நீ தமிழனா இல்லையா? உன் தாய்மொழியில் 1-2 தெரியாது அவனுக்கு? கேட்டால் நான் பேஸ்கெட் பால் ஆடினேன், வாலிபால் ஆடினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அறிமுகப்படுத்துக்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு? யார் உங்களை கேட்டது? இல்லை, நீங்கள் ஏன் அதை ஒரு இஷ்யூவா இது ரைஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு அது ஒருத்தருக்கு கம்யூனிகேஷன் புரியணும், புரிய வச்சுட்டேன், அவ்வளோதான். நீங்கள் இந்த மொழியில தான் பேசணும், அந்த மொழியில தான் பேசணும்னு ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். எவ்வளவு திணறல்னு நான் கேட்குறேன். அப்போ நீ அந்த ஃபிகர்ஸ் ஒன்று தலைவன் மாதிரி இங்கிலீஷ்லேயே படிச்சுட்டு போயிடு. 1,48,00,000 40,878 சொல்லிட்டு போயிட்டு. நீங்கள் ஒரு ஆங்கில வழி கல்வியில் படித்தவர் 2.5 மணி நேரம் தமிழில் ஒரு பட்ஜெட் வாசிக்கிறது ஒரு பாசிட்டிவாக பார்க்க முடியாதா? ஏன் வேறு வேலை இல்லையா நம்மளுக்கு? இவங்கெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவாக என்ன செய்கிறாங்க? விஜய் பாருங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக சிரிக்கிறார், விஜய் பாருங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக தூங்குறாரு, விஜய் பாருங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக லேட்டாக வராரு. இதெல்லாம் தான் நம்மளுக்கு வேலையாது. இவங்களால என்னங்க? இவங்களுக்குலாம் அப்படி சாரி, இதெல்லாம் பார்க்க வேண்டாம். இதை தாண்டி உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம். நீங்கள் திறமை இருந்ததுன்னா இப்போ பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருந்தார், நிதானம் படித்தார், அவரும் சில தவறுகளை விட்டார். இல்லை தவறுகள் செய்யலை, அவர் திணறினார், தவறுகளை செய்யலை. அவர் இதான் என் ஸ்டைலு அப்படின்லாம் அவர் வந்துட்டு சொல்லலை. அவர் பார்த்து யாரும் சிரிக்கலை. ஏன்னா அவர்கிட்ட ஒரு சின்சியரிட்டி இருந்தது. 1-3 பட்ஜெட் அவர் படித்தார். அவர் சாதிச்சது தான் அவருக்கு வந்துட்டு துணையாக நின்றுச்சு. உங்களுக்கு என்ன துணையாக இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் வரும்போதெல்லாம் போய் சொல்லி அப்படியே இவங்க ஊழல் பில்ஃபரேஜ் போய் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தீங்களா? என்னங்க சாதிச்சிட்டிங்க? என்னத்துக்கு கிழிச்சிட்டிங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றுமே இல்லையே. எல்லாரும் கோவப்படுறீங்க, மைக்கை டமான்னு இப்படி தள்ளி விட்டுறீங்க. அதான் அவர் சொல்றாரு, எனக்கு கோவலாம் தெரியாது, நான் ஒரு கிறிஸ்துவன், நான் அன்பின் மொழி, நான் பைபிள்லாம் படிச்சிருக்கேன், அங்க இருக்கிற தமிழ்ல நிறைய பேருக்கு புரியவே புரியாது. என்னாட்ட ஒருத்தங்க இருந்தானா அன்பின் மொழி இங்க உங்களுடைய பிரதர் கிட்ட காட்டிங்களா? புதுச்சேரிக்கு போய் அதுவா உருட்டை கட்டை எடுத்துட்டு போயிட்டு உங்க பிரதர் கிட்ட காட்டிங்களே, அந்த அன்பும் மொழியை சொல்றீங்களா அப்படின்னா என்ன இருப்பேன் நீ? அவரே அந்த இடத்துல தன்னை ஒரு கிறிஸ்துவர் அப்படின்ற மதத்தை ஏன் அடையாளம்? இவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர், கிறிஸ்டியனு, தமிழன்ற அடிப்படையே உங்களுக்கு கிடையவே கிடையாது. விஜயும் கிடையாது, மற்றவங்க கிடையாது. விஜய் கூட இருக்கிறவன் எல்லாம் வந்து தெலுங்காரங்க, இல்லாட்டி கிறிஸ்டியனுங்க. அப்பாயின் பண்ணுறதுலாம் கிறிஸ்டியனுங்க. நேற்று இந்த கல்பாத்தியாவுக்கு வரோம், மலையாளம், கேரளா. எப்படி இதெல்லாம் அப்பாயின் பண்ணுறீங்க நீங்கள்? கேட்டால் நிறைய கோயிலுக்கெல்லாம் ஃபண்டு கொடுத்தாங்க அப்படின்றான் அந்த சாமி அமைச்சர். என்ன பண்ணுறது? இதெல்லாம் பார்த்தா வேடிக்கையாக இருக்குது. அவங்க இதெல்லாம் பார்த்தா அதான் சொன்ன தமாஷா இருக்குன்னு அதனால தான் நான் சொன்னேன். நான் இல்லை, இப்போ இது எம்ஆர்கே பண்ணி இவங்க கிட்ட எந்த விதமான சின்சியாரிட்டி இல்லை. இப்போ செங்கோட்டையங்கிட்ட வந்துட்டு நேர்த்தி இல்லைன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. அது ஒரு பழைய ஆள், அதை பற்றி ஒன்றும் கவலைப்படக்கூடாது. இவங்கெல்லாம் என்னது என்ன சின்சியராக இல்லைன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே சின்சியராக இல்லையா இவங்க? பதில் சொல்கிறதில்ல, சரியாக கிண்டல் பண்ண எதிர்கிண்டல் அடிக்க பார்க்குறாங்க. உங்கள் அப்பாரை போய் கேளுன்றாங்க. அவையில் இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடு இல்லையா? கண்டிக்கிறாரு சபாநாயகர் எல்லாத்தையுமே. இன்னைக்கு பாருங்க, அவர் முன்னாள் முதலமைச்சர் பேசுறாரு, பன்னீர்செல்வம் எவ்வளோ தூரம் இன்டரப்ட் பண்ணுறாங்க பாருங்க. நீ பாக்கெட்டில் என்ன வச்சிருக்கிற, இதயத்தில் என்ன வச்சிருக்கிற, எக்ஸாக்ட் என்ன பார்த்தாங்க இதயத்தில் என்ன வச்சிருக்கிறான்ட்டு. அதெல்லாம் அவசியம். அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, நான் எங்கே இருந்தாலும் நான் திராவிட பாரம்பரியத்தை நான் அப்படியே வழித்தொன்றல் அப்படின்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தான் ஒருத்தர் எடுப்புற விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்லணுமே அப்படின்ற ஒரு கடமை வந்துட்டு இவங்க கிட்ட இல்லையே. அதான பெரிய பிரச்சனையா இருக்குது. இவங்க அதை வந்துட்டு ஒரு சின்சியராக நம்ம இதுக்கு வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே அவங்ககிட்ட இல்லையே. அப்போ நீங்கள் என்னன்னு இவங்களை கருதுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, இப்போ தமிழ் தாய் வாழ்த்து தொடர்பாக ஒரு மசோதா, அதாவது ஒரு தனிநபர் மசோதா முதலமைச்சர் கொண்டு வராரு. அது மேலே பேசின ராஜ்மோகன் அவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு, தெளிவாக வாதங்களை எடுத்து வைக்கிறாரு. ஆதவர்ஜுனா புள்ளி விவரங்களோட பேசுகிறாரு. சிடிஆர் நிர்மல்குமார் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு இவங்களெல்லாம் அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? யார் நிர்மல்குமார் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு? அவர் லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு 2 ஹேண்டு சேர்த்து அந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையை டீல் பண்ணுங்க. அங்கே காட்டுங்க உங்களுடைய கதையெல்லாம். இவங்க எல்லாருக்கும் சேஃப்டி என்னன்னா அது சட்டப்பேரவை. லைக் ஸ்கோர் பண்ணணும்ன்ற லைவ் போது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணணும். இதான் இதுக்கான இதில் வந்துட்டு அட்டெம்ப்ட் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வித ஜெயலலிதா பாணி. ஓகே, ஜெயலலிதா பாணி எப்பொழுதுமே என்னன்னா கவரப் தான் ஜெயலலிதா. அது எல்லாமே அதெல்லாம் வெளியில் வந்துட்டு நாங்கள் என்ன ஒரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. எல்லாரும் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோடனே எல்லாரும் வெளியில் ஓடி போயிட்டாங்க, ரவுடிகள் அப்படிலாம் சொன்னாங்க.
நாங்கள் தான் சொன்னோம் அதெல்லாம் இல்லைம்மா, எல்லாம் இந்த புறநகர் பகுதியில் நடக்கிறதெல்லாம் பாருங்கள், கொலை கொள்ளையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து வச்சிட்டோடனே 41 போலீஸ் லிமிட்டேஷன் எடுத்து வந்துட்டு கிரேட்டர் சென்னைக்கு அப்படின்றது அப்போ தான் உருவாச்சு. அந்த மாதிரிலாம் இருக்குது. மழை பொழியும் போது அந்த அம்மா சொன்னாங்க வரலாறு காணாத மழைன்னாங்க. வரலாறு காணாத மழை என்னென்ன ஃபோன் பண்ணி சொல்லிட்டா வரும் அப்படின்னு கேட்ட மழை. ஒரு முறை நீங்கள் இதே மாதிரி சொல்லி தப்பிச்சுக்கிறீங்க, என்ன பண்ணீங்க, உங்கள் தொகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்கிது, அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னும். ஸோ இது அந்த அம்மா அந்த மாதிரி தான் எதுக்கு எடுத்தாலும் ஸ்கோர் பண்ணுவாங்க, உங்கள் ஆட்சியில் என்ன நடந்துச்சு, இதை மட்டுமே. இது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அது வருது, புரியுதுங்களா? இது இல்லை விஷயம். நீங்கள் முதல்ல பதில் சொல்லணும். மக்களுக்கு தான் பதில் சொல்கிறீங்க. ஒருத்தரோட கேள்விக்கு பதில்றது மக்களுக்கு சொல்கிறது தான். அந்த மாதிரி இல்லையே. ஏதாவது தொலைக்காட்சி விவாதத்தில் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதில் என்ன இருக்குது? இல்லை, திமுகவினர் சில புள்ளி விவரங்களை கொடுக்குறாங்க. நாங்கள் கடந்த ஆட்சியில் இதெல்லாம் பண்ணோம் பாருங்கள், இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சில புள்ளி விவரங்களை கொடுக்குறாங்க. ஆனால் உடனடியாக அமைச்சர்கள் எந்திரிச்சு இப்போ உதாரணத்துக்கு சிப்காட்டை பற்றி பேசுகிறாங்க. உடனே டக்குன்னு கீர்த்தனா எந்திரிச்சு சிப்காட்டில் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, இன்னும் சிப்காட்டில் சாலை கூட போடாமல் இருக்கீங்க, நான் போய் கண் கூட பார்த்தேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே திட்டமே நடக்கலை அப்படின்னு. ஸோ அப்போ எதிர்க்கட்சியினர் போய் சொல்லும்போது அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குல்ல. அடுத்த கட்டணம் ஒன்று இருக்குது இல்லை, இது நீங்கள் அந்த லேடி கீர்த்தனா அவங்க சொன்னதை நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் தண்ணி வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தோன்னு. அதான் நேரு கேட்டார், எப்படி அது 70 நாளில் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்க முடியும், நாங்கள் பண்ணியிருக்கிறோம், அதை நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ணி முடிச்சிட்டிங்க, இவ்வளோ அப்படி சொல்லிட்டு போங்க, நீங்கள் தான் வந்து ஆரம்பிச்சிங்க அப்படி சொல்லி அவர் சொன்னார். ஒட்டுமொத்த விஷயத்தையும் இவ்வளோ பதில் சொல்ல முடிஞ்சதா? இப்படி தான் எல்லாமே ஒரு ஃபேஸ் பை ஃபேஸ் ஒன்றத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க நடுவில் வந்துட்டு கிராஃபிட்டி. சரி, இது வரைக்கும் விஜய் எவ்வளோ விஷயங்களை திறந்து வச்சுருக்கிறாரு, இதெல்லாம் விஜய் அரசு வந்து பண்ணதா? பஸ் விட்டது உட்பட பஸ் ஒரு போட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரு, அதெல்லாம் யாருது? 3 மாதத்தில் பண்ணியிருக்க முடியாது. போன ஆட்சி எதையுமே பண்ணதில்லை இது வரைக்கும். இவங்க எதுவுமே பண்ணுறதுக்கான அறிகுறி கூட இல்லை. இவங்க பண்ணதெல்லாம் நிறைய டெண்டர்லாம் கேன்சல் பண்ணாங்க, அவ்வளவுதான். நீங்கள் வந்துட்டு உன்னுடைய கெப்பாசிட்டியை காட்டணும். நான் வந்துட்டு முதல்ல இதெல்லாம் கற்றுக்கக்கூடிய அளவில் நான் இருந்துட்டு இருக்கிறேன், கற்றுக்கிட்டு நான் செய்வேன் அப்படின்றத நிரூபிக்கணும். நான் நீ எது கேட்டாலும் நான் திருப்பி சொல்லுவேன் அப்படின்னோம்னா இடக்கு மடக்கா பேசுறது அப்படின்றது அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ஆது வரைச்சுனா ரெட்டி இவங்கெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறது இடக்கு மடக்கா பேசுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக காரங்க நக்கலாக பேசுகிறாங்க, பதிலுக்கு நாங்களும் அதுக்கு நக்கலாக பதில் சொல்கிறோம். இல்லை, உங்கள் தலைவரே ஆரம்பிச்சுதா அதான் தானே ஸ்டாலின் சார் அப்படின்றது. என்னது மரியாதைக்குரிய பேச்சா, நாகரிகத்துக்குரிய பேச்சா? நீங்கள் அங்கேருந்து கொண்டு வந்துட்டீங்கல்ல, பஸ்ஸு மேலே ஏற நின்றுட்டு பேசும்போது நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன புதுசாக எதிர்பார்ப்பீங்க? ஏன்னா இப்போ இவங்க முன்வரிசை அமைச்சர்கள் அந்த தொனியில் பேசுறதுனால இன்னைக்கு பின்னாடி பின்வரிசையில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ பேசும்போதும் அவரும் அந்த தொனிலேயே ஆரம்பிக்கிறாரு. திரும்ப அது ஒரு வாக்குவாதம் ஆகுது. பேரவைத் தலைவர் உள்ள வந்து நீங்கள் அப்படி பேசாதீங்க, அது கண்டனத்துக்குரியதுன்னு அவரு வந்து அதை உள்ள சமாதானப்படுத்தி ஒரு 10-15 நிமிஷம் வேஸ்ட் ஆகுது. பேரவை 1:30 மணிக்கு முடிக்க வேண்டியது 5 மணி ஆகுதுன்னு கவலைப்படுறாங்க. ஆனால் இந்த மாதிரியான வாதங்கள் வீண் விதண்டாவாதங்களான விஷயங்களா பேரவையில் போதுன்னு கவலைப்படுறாங்க. இதுதான் விஜயனுடைய தலைமையினுடைய குறை. இது விஜயனுடைய இதுவே நான் சொல்கிறேன். அல்டிமேட்டாக விஜய் நியமிச்சிருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுடைய பேச்சு நடத்தை எல்லாமே என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு அரசியல் ரீதியான மோதலை உண்டாக்கக்கூடியதுன்னு நான் ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டேன். அது உங்ககிட்ட சொல்லணும் இல்லையான்னு தெரியாது. விஜயனுடைய அரசியல், அவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியலில் வன்முறையில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் முடிய போது நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க. எப்படி அப்படி மதிப்பிடுறீங்க? இவங்க இப்படி பேசுகிறாங்கல்ல, அப்புறம் கீழே இருக்கிறவன் என்ன பேசுவான்? இதே தானே வந்துட்டு அங்கே திமுக வர்சஸ் அண்ணா திமுக, திமுக வர்சஸ் தாவேக்கா அப்படின்னு வருவாங்க கீழே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. நடந்ததா இல்லையா பல இடங்களில் திமுக வர்சஸ் தாவேக்கா? அதான் நான் சொல்ல வரேன். இதுக்கெல்லாம் காரணம் மூலம் யாருன்னா விஜய் தான் காரணம். ஆமாம். ஆனால் இவர் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவார். நாவடக்கம் இல்லாதவன் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுறதுல என்ன இருக்குது அர்த்தம்? இல்லை, ஏற்கனவே திமுக வெர்சஸ் அதிமுகன்னு 91 காலகட்டத்திலாம் அவ்வளோ வீரியமா இருந்தது இல்லை. ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்குலாம் கூட போயிருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் அவ்வளோ எதிர்ப்புலாம் இருந்தாங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு இல்லையா? இல்லை, ஜெயலலிதா பண்ணுச்சு, அதனால புதுசுலாம் இவங்களும் அதை தொடரலாம். அது சக்சஸ் ஃபார்முலாவா இருக்குல்ல. ஜெயலலிதா எப்படி திமுக எதிர்ப்புல நின்று அவங்க ஒரு சக்சஸ் ஆனாங்களோ அதே மாதிரி விஜயும் வருது. ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய கூஃபுங்க, பெரிய அளவுக்கு ஃபெயிலியருங்க. நான் நிறைய ஒரு பத்திரிகையாளர் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். எலக்ட்ரானிக் பிளான் ஒன்று கொடுத்தாங்க 2023. யார் சாதிச்சது? ஸ்டாலின் தான் சாதிச்சார். அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஜெயலலிதா எல்லாத்தையும் பெருசாக வந்துட்டு காட்டிட்டு போயிடும், அதுக்கப்புறம் எதுவுமே செய்யாது, ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஓவர் a period of 30 years 40 years நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று எல்லாம் நல்லா தெரியும். ஆனால் மக்கள் அவங்க பின்னாடி தானே நின்றுருக்காங்க 10 வருடங்கள் 13. நம்ம மக்கள் யார் பின்னாடி வேணாலும் நிற்பாங்க, அதை விட்டுருங்க. மக்கள் யார் பின்னாடி நிற்கிறங்கன்றதை வச்சு பார்த்தோம்னா மக்கள் தான் நின்னாங்களா இல்லை இவிஎம் நின்றுச்சா அப்படின்றது 999 நம்ம பார்க்கணும். ஒரு முறை தான் ஜெயலலிதா ஓட்டில் ஜெயிச்சாங்க 91. அதுக்கப்புறம் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் தானே. அதனால் அதெல்லாம் சொல்ல முடியாது நம்ம.
மக்கள் அவங்க பின்னாடி தான் நிற்கிறாங்க அப்படின்றதான் சொல்ல முடியாது. இப்போ தொடர்ச்சியாக இந்த நீங்கள் நியமனங்களை கோட் பண்ணீங்க, அவங்க விமர்சனமும் கூடவே வந்துருச்சு. அவரோட படத்தை தயாரிக்கிறவங்களுக்கு வேற்று மாநிலத்தவரை சேர்ந்தவராக இருந்தால் கூட தமிழக அரசு பதவி கொடுக்கறது ஒரு பெரிய சர்ச்சையாகுது. கேவிஎன்ல ஆரம்பித்து அர்ச்சனா கல்பாத்திக்கு வந்து, அதுக்கப்புறம் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அவருடைய இது, இப்படி எல்லாமே தொடர் விமர்சனங்களாகவே இருக்குது. அவங்களும் அதை தொடர்ச்சியாக அதை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இல்லை, அதான் விஜய் கண்டுக்க மாட்டார். இப்போ இது வரைக்கும் வந்துட்டு எப்போ அவர் நியமனம் பண்ணார் ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டி அப்படின்னு சொன்னார். அவர் எதுவுமே சொல்ல. இது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இந்த மக்களுக்கு மட்டும்தான் ஜீவோ வந்தது. ஜெகதீஷ் பழனிசாமிக்கு தான் ஜீவோ வந்தது. அது ஒரு லேட்டரா பின்னாடி கொடுத்தாங்க. அது வந்துட்டு அந்த ஆள் ஏதோ ஒன்று போட்டான், அதில் அதுக்கப்புறம் அது ஒன்றும் ஜீவோ ஒன்று வெளிலலாம் வரல, அவனும் ஒன்றும் வெளிலலாம் விடலை. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள செயலா, பொறுப்பற்ற செயலா? யாரும் உங்களுடைய அட்வைசர் அப்படின்றத கூட சொல்லிக்கொள்ளாத நீங்கள் பண்ணுறீங்கன்னா அர்த்தம். அப்போ ஒரு ரகசிய அரசியல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் அர்த்தம். விஷ்ணு ரெட்டிக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் இல்லை ஜெகதீஷ் பழனிசாமிக்கும் இப்போ அப்புறம் இந்த இவங்களுக்கெல்லாம் என்ன உங்களோட சேர்ந்து சினிமா எடுத்தவங்கன்ற தவிர வேறு என்ன இருக்குது இவங்களுக்கெல்லாம்? அரசியலை பற்றி, ஆட்சிமை பற்றி என்ன தெரியும்? கவர்னன்ஸை பற்றி என்ன தெரியும்? இல்லை, அவரு நீங்கள் திரு டெல்லி பிரதிநிதியாக நியமிச்சவர் சொல்லும்போது அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கார், ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கார், நிறைய அனுபவம் இருக்குது அவருக்கு. ஸோ அவர் டெல்லியில் இருந்தால் தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் ஒரு பாலமாக இருப்பாருன்னு நினச்சி தான் போட்டோன்னு அமைச்சர்கள் விளக்கம் கொடுத்தாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போயிட்டு பார்த்தாருன்னா அவருக்கு அரசியல் தெரியுமா? அவருக்கு முதல் தடவை முதலமைச்சரை போயிட்டு பிரதமரை சந்திக்க போறாரு. அவர் கூட போனவங்களாம் யாரு? அந்த 8 பேரை பற்றி அடிப்படையாக தெரியாத நம்மளுக்கு. இதோ இதில் இருக்கிறவங்களாம் தான் இருந்தாங்க. ஏன் அமைச்சர்களை கூட்டு போக மாட்டீங்களா? ஐஏஎஸ் கூட்டு போக மாட்டீங்களா? இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அந்த ஒரு நடைமுறை இல்லையே இந்த அரசில். இல்லை, அதான் சொல்ல வரேன். நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் ஒரு புது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி ஏதாவது நீங்கள் படிச்சுட்டு வந்துருக்கிறீங்களா? விஜய்க்கு ஏதாவது தெரியுமா? பத்திரிக்கையாளர் இங்கே நின்னா 60 அடிக்கு அந்தாண்டே ஓடுறீங்க. அப்புறம் நீங்கள் என்ன உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லை டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்களா? எதுவுமே இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு புட்டப்பெல்லாம் போட்டுறீங்க? உடனே நான் கோட்டு போட்டு வந்தேன், நான் சூட்டு போட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அப்புறம் இந்த ஆய்வு நடத்த போகிறீங்களே, மேலே போய்ட்டு நின்று என்னத்தை பார்த்தீங்க? மெட்ரோ ரயில் கத்தி என்ன பார்த்தீங்க? என்ன சொன்னீங்க? அதை பார்த்துட்டு ஸ்டாலின் சாதிச்சாரு, எடுத்துகிட்டு வந்தார் இந்த திட்டத்தை. அவர் போய் பார்க்குறாரு, அவர் சொல்லலாம் அவர் இது ஒன்று. நீங்கள் யார்? திட்டத்தோட சம்மந்தப்பட்டவரே இல்லை. ஆனால் போட்டுட்டு நேரம் லிஃப்ட்டில் மேலே போய் ஏறினுட்டு அப்படியே பார்க்குறீங்க. திட்டம் எப்படி நடக்குதுன்னு முதலமைச்சர் பார்க்கறதுல என்ன? அதாவது சூப்பர்வைசர் பார்த்துட்டு போகிறாங்க, இவருக்கு என்னங்க தெரியும்? சரி, அப்போ வந்துட்டு வெளில வந்து சொல்லணும் இல்லையா? அதாவது ஸ்டாலின் சொன்னார்ல பத்திரிகையாளர்களை பார்த்து, இவர் ஏதாவது சொன்னாரா? இல்லை, அதுவும் அவங்க நடைமுறையில் இல்லை. அதுக்கு தான் அமைச்சர் நிறைய முறை விளக்கம் கொடுத்தாரு நிர்மல்குமார். அப்படிலாம் சந்திக்கணும்லாம் எந்த அவசியம் இல்லை. கடந்த காலங்கள் அப்படிலாம் நடந்ததும் ஒன்றும் அவசியம் இல்லை. எப்போ சந்திப்பாரோ நான் தான் நாங்கள் பேசுகிறோமே, அப்புறம் என்ன? செய்தி குறிப்பு கொடுக்குறதெல்லாம் அவசியம் இல்லைன்னு நீக்கிடுங்க. அவை நடவடிக்கைகளை அப்புறம் ஏன் வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க? நிறுத்திடுங்க. அப்புறம் சட்டசபையில் பேச வேணாம், அதெல்லாம் எதுவும் சட்டசபையில் தான் எல்லாத்தையும் சொல்லணுன்றது அவசியம் இல்லை, சொல்லாத போங்க. அதையும் திரு ஆரோஜனா சொல்லிட்டாரு, நீங்கள் முதலமைச்சர் பேசணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் பேசிக்கிறோம்னு தீர்மானம் கொண்டு வாங்கன்னு அவை முன்னவர்கிட்ட அங்கே ஒரு இடத்துல கோரிக்கையை வச்சுட்டாரு. அதான் அதையும் தாண்டி விஜய் பேசுறாரு. அவங்களுக்குள்ள என்ன கோஆர்டினேஷன் இருக்குதுன்றது தெரியல. இவர் சொன்ன மறுநாளே விஜய் எடுத்து பேச வர்றாரு. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் நடக்குது. அதனால இவங்கெல்லாம் ஒரு மாதிரி கிளவுனுங்க. இவங்களெல்லாம் சீரியஸாக எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு ஜோக்கராக வச்சு நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு எந்த இடத்துலையும் டென்ஷன் ஆக மாட்டீங்க.